பாரு, பெரிய வேணாட்டான். கொஞ்சம் புத்தியோட நடந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா இவனுக்கு? யாரையோ பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு தாம் வாழ்க்கையே அழிச்சிக்க போறானே, பாவி பாவி. மா இந்தாங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். கோமதி, நான் வக்கீல்கிட்ட பேசிட்டேன். 3வது கேஸ் நம்ம கேஸ் தானா, சீக்கிரம் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. அப்புறம் இன்றைக்கே திருப்பி சொல்லிடுவாங்க போல. தீர்ப்பு நமக்கு சாதகமாக வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். அதையும் மீறி எக்கு தப்பா ஏதாவது தீர்ப்பு வந்துச்சுன்னா என்ன எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா இது பொம்பளை புள்ள கேஸு, உங்களுக்கே தெரியும் கேஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பேசின அமௌண்ட்டோட 2 பங்கு அதிகமாக தரேன். என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனை பத்திரமா நான் வீட்டுக்கு கூட்டு போகணும். பார்க்கலாம் சார், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். குறைஞ்சபட்சம் தண்டனையாவது தள்ளி போட பார்க்கலாம். (2025/35) குமரவேல் அரசி. குமரவேல் 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 அரசி அரசி அரசி. அரசி பயப்படாத. பயப்படாம போடா. வணக்கம் யுவர் ஆனர். யுவர் ஆனர், அரசிய குமரவேல் கடத்தினதா சொல்லப்பட்டாலும் அரசி குமரவேலோட வீட்டில் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்காங்க. எந்த பொண்ணாவது தன்னை கடத்தினவனோட வீட்டில் வாழ முடியுமா யுவர் ஆனர்? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், அரசி குமரவேல் வீட்டில் இருந்தது உண்மைதான். ஆனா அதுக்கு நியாயமான காரணங்கள் இருந்தது யுவர் ஆனர். அஃப்கோர்ஸ், அந்த நியாயமான காரணங்கள்ல ஒண்ணுதான் அரசிக்கும் குமரவேலுக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருந்த காதல். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் கேஸை திசை திருப்ப பார்க்கிறாரு. எந்தெந்த விதத்துல எல்லாம் குமரவேல் அரசியை மிரட்டினாரு, எப்படி அரசிய அவர் இருக்கிற இடத்துக்கு வர வச்சாருன்னு அதுக்கான எல்லா ஆதாரங்களையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கோம். குமரவேல் கடத்திட்டு போனதுனால அரசியோட திருமணம் நின்று இருக்கு. அதனால மொத்த குடும்பமும் அவமானப்பட்டிருக்கு. அந்த அவமானத்திலிருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்த தான் அரசி
குமரவேலை திருமணம் பண்ணதா சொல்லிட்டு அவரோட வீட்டில் வாழ்ந்திருக்காங்க. அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எல்லாரும் அரசியை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, குமரவேல் உட்பட. ஏமாத்தணும், பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எதுக்காக அரசியை நல்லபடியா பார்த்துக்கணும்? வீட்டில் நல்லபடியா பார்த்துக்கிட்டாலும் இவர் கடத்தினது என்னமோ உண்மைதானே? பொய் சொல்லிதான் கல்யாணம் நடந்திருக்கு. குமரவேலோட அரசி சந்தோஷமாலாம் வாழல. அங்கேயுமே தினம் தினம் மன உளைச்சலையும் கொடுமையையும் அவமானத்தையும் தான் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. இல்லை யுவர் ஆனர், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும். அப்படி விதிக்கப்பட்டால்தான் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும். அரசியை கடத்தி அவர்களை மிரட்டி அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க நினைத்த இந்த குமரவேலுக்கு கடுமையான தண்டனை வழங்கி இந்த கோர்ட் ஒரு முன் உதாரணமாக விளங்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். உன் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளுமே ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? சொல்லாத. அரசி சைட்ல இருந்து சொல்றது எல்லாமே நிஜம்தான். நான் தான் தப்பு பண்ணேன். அதுக்கு என்ன தண்டனையோ அதை அனுபவிக்க நான் தயாரா இருக்கேன். யுவர் ஆனர், போலீஸு, கோர்ட்டு, கேஸ்ன்னு பார்த்து என்னோட கிளைண்ட் பயந்துட்டாரு. அந்த பயத்துல தான் இவர் என்னென்னமோ பேசுறாரு. இவர் பேசுறத நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். இன்னும் சில சாட்சிகளை எங்க தரப்புல இருந்து ஆஜர்படுத்த நினைக்கிறோம். எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்ல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். சாட்சியங்கள் இருந்தாங்கன்னா இந்த இயரிங்களே அவங்களை ஆஜர்படுத்தியிருக்கலாமே. சாரி யுவர் ஆனர், இன்னும் கொஞ்சம். குற்றம் சாட்டப்பட்டவரே குற்றத்தை ஒத்துக்கிறாரு, அப்புறம் என்ன சாட்சியை கொண்டு வருவீங்க? டைம் எல்லாம் கொடுக்க முடியாது, போய் உட்காருங்க. உனக்கு ஏதாவது சொல்லணுமாமா? சொல்லுமா. சொல்லுமா. இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன்.